ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தினேஷ் பாலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசியை நைட்டே நீங்கள் கழுவிட்டு ஊற வைக்கணும். ஏன்னா இந்த அரிசி சீக்கிரம் வேகாது, அதனால் இதை ஊற வச்சு தான் பண்ண முடியும். ஊற வச்சுட்டு காலையில் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அதை நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்த்துக்குவேன், உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காரத்துக்காக நான் சேர்த்துக்குவேன், வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு விசில் வச்சுக்கோங்க. விசில் வரட்டும். விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கஞ்சியோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இது நீங்கள் நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். கடைஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா மசிஞ்சிரும். மசிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா செமி கிரேவியாக இருக்கும். தண்ணி தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே முக்கியமானது தேங்காய் பால் ஊற்றணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் அரைச்சி பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதிக்க விடக்கூடாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை ஆறினதுக்கப்புறம் கெட்டியாக இருக்கும். அந்த சமயத்தில் கூட நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு அதை கையிலையே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்படி தான் இருக்கணும் கஞ்சி, சரிங்களா? தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை அடிக்கடி நம்ம செஞ்சு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாவ் அ நைஸ் டே.